இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆமாங்க. எனக்கு புடிச்ச ஃபிஷ் மார்க்கெட் தான். இது வந்து சென்னையில வந்து வானகரம் அப்படின்ற இடத்துல இருக்கு. த சென்னை ஃபிஷ் அதுதான் வந்து இதோட கோட்ஸே. இது வந்து சூப்பரான ஃபிஷ் மார்க்கெட். இதில வந்து பார்க்கிங் வசதியும் இருக்கு. கார் பார்க்கிங்கும் இருக்கு. பைக் பார்க்கிங்கும் இருக்கு. காருக்கு வந்து ரூ. 10 சார்ஜ் பண்றாங்க. பைக்குக்கு வந்து ரூ. 5 சார்ஜ் பண்றாங்க. வெளிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம்னா, வெளியவே வந்து இங்க குடுத்து கிளீன் பண்ணிட்டு போலாம். அவங்கலாம் வந்து அத தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ உள்ள போயிடலாம். ஸோ உள்ள போனோனையுமே பார்த்தீங்கன்னா, இது வந்து பிக்கஸ்ட்டு ஃபிஷ் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பட்டாபிராம்க்கு அடுத்து வந்து நாங்க அடிக்கடி போற ஃபிஷ் மார்க்கெட் வந்து இந்த வானரம் தான். உள்ள போனோனையுமே வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல போயிட்டு உள்ள போய் அந்த சுத்திட்டும் வரலாம். அந்த மாரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நாங்க என்ட்ரன்ஸ் ஆனதுமே பார்த்தீங்கன்னா, கலர் கலரா நமக்கு வந்து மீனெல்லாம் கண்ணுல படுது. எனக்கு மீனுன்னா ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்ஜுனாவே நார்மலாவே நமக்கு பிடிக்கும். மீனுன்னா சொல்லவா வேணும்? வெரைட்டி வெரைட்டியா வேற இருக்கு. அப்பப்போ டிஃப்ரெண்ட்டா டேஸ்ட் பண்ணலாம். ஸோ என்ட்ரன்ஸ்ல போனோனையுமே இங்க வந்து கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருக்குமாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு உள்ள ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு, அப்புறம் வந்து நம்ப வாங்கிக்கலாம் அப்டின்ட்டு என் வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட் எடுத்தோனையுமே உள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. நான் போகும்போதே வந்து இந்த கடம்பா மீன பார்த்தேன். பார்த்தோனையுமே எவ்வளவா இருந்தாலும் பரவால்ல இத வாங்கிடலாம் அப்டின்ட்டு தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வாங்குனோம். கடம்பா வந்து கேஜி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. நான் ரூ. 160 தான் கடம்பா மீன் வாங்குனேன். ப்ரான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 160, 170, 200 அதோட சைஸுக்கு ஏத்த மாரி வந்து வெரைட்டிக்கு ஏத்த மாரி ரேட் அதிகமா போயிட்டே இருக்கும். பட் மினிமமா வந்து ரூ. 150லேருந்து விக்கிறாங்க. ஓரளவுக்கு பெரிய ப்ரான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 200க்கு விப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, திருக்க. இது வந்து கேர்ள்ஸுக்கு வந்து அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. நம்ம சும்மா போய் கேட்டோம்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நல்லதுமா வாங்கி சாப்பிடணும்னு தான் சொல்லுவாங்க. மத்த மீன விட திருக்கைக்கு வந்து பயங்கர ஹெல்த் பெனிஃபிட் வந்து அதிகம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் மீன் இருக்கு. திருக்க மீன் இருக்கு, சங்கரா இருக்கு, மத்தி, ஜிலேபி, வவ்வாலு, அதுக்கப்புறமேட்டு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மீனுன்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சரம் தான். வஞ்சரம் வந்து இங்க இன்னைக்கு ரேட் என்ன போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிலோ வந்து வெறும் ரூ. 400 தான். இந்த மீன பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஃபிக்ஸடாவே ரேட்ட சொல்லவே முடியாது. ஏன்னா, ஒவ்வொரு சீசனுக்கு ஏத்த மாரி தான் வந்து அவங்களே ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம மீன் வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் மீன் வந்து நெறைய வருது அப்டின்னா, அது வந்து கொஞ்சம் ரேட் கம்மியா விப்பாங்க. எங்க போனாலும் அங்க வந்து வஞ்சரத்த வச்சுட்டே இருக்காங்கங்க. அந்த அளவுக்கு வந்து வஞ்சர மீன் இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து முக்கியமா தேடி போனது ஷீலா தான். எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஷீலா பிரியர்கள். அதனால 2, 3 கடையில கேட்டோம் கிடைக்கல. ஃபைனலா ஒரு கடையில கிடைச்சுச்சு. ஸோ அது வந்து ஒரு 1 1/2 கேஜி நாங்க வந்து வாங்கிட்டோம். அடுத்து வந்து சரி வேற ஏதாவது மீன் ட்ரை பண்ணலாமே அப்டின்ட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மீன் இருந்தது. ப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்களா சைஸுக்கு ஏத்த மாரி ஒவ்வொரு சைஸுக்கும் ஏத்த மாரி வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வவ்வாலு. என் வீட்டுக்கார் வந்து ஏதோ ஒரு புது மீன வந்து இந்த அண்ணா வந்து சொல்லி வித்துட்ருக்காரு. வேணுமான்னு கேட்டுட்டு ஒரு குத்தமாங்க பையபுள்ள வாங்கிட்டு வந்துட்டாரு. அதுலயே ஒரு 1 கிலோ. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நெத்திலி மீனு. நெத்திலி மீன வந்து குழம்பு வச்சா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் வந்து ஒன்ஸ் வந்து இந்த வானதகரத்துக்கு போனீங்கன்னா, எல்லா மீன்லயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் அடுத்த டைம் போனா என்ன மீன் வாங்கலான்ட்டு நம்மளுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிங்கிஷ்ஷா இருக்கிறது தான் வந்து சங்கரா. பெருசும் இருக்கும், சின்னதும் இருக்கும். சின்னது வந்து பார்த்தீங்கன்னா, மீன் எப்பயுமே மோஸ்ட்டா வந்து ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பெரிய மீன் வந்து கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும். அடுத்து வந்து இந்த பக்கம் சுத்திட்டு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து மோஸ்ட்டா நெறைய பேர் ப்ரான் தான் வச்சிருந்தாங்க. இந்த அண்ணா வந்து என்னண்ணா திருக்கை எவ்வளோன்னு கேட்கும்போதே, "இல்லப்பா மீன் வந்து கெட்டுருச்சு" அப்படின்ட்டாரு. இங்க மார்க்கெட்ல வந்து மோஸ்ட்டா என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மீன் வந்து நல்லா இல்லன்னா, அவங்க வந்து நல்லா இல்லம்மா வேணாம், இது விக்கிறது இல்லன்னே சொல்லிடுவாங்க. ஸோ நாங்க மீன் பேர் மட்டும் கேட்டுட்டு வந்துட்டோம். பக்கத்து கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வவ்வால் மீன் இருந்தது. அப்புறமேட்டு பாறை, தேங்காய் பாறை, பால் பாறை அதெல்லாம் இருந்தது. இதில வந்து பால் சோறாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா கடையில வச்சுட்ருந்தாங்க. பால் சோறாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீட் பண்ற லேடீஸ்க்குலாம் வந்துட்டு அது குடுப்பாங்க. அ அந்த மீன் வந்து இன்னும் டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நான் இன்னும் அத டேஸ்ட் பண்ணல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திருக்க மீன் இருக்கு. அ எல்லா இடத்துலயும் வந்து திருக்க மீன் தான் இருக்கு. திருக்க மீனும் செம டேஸ்ட்டா இருக்கும். ப்ரான் இருக்கும். நண்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிலோ வந்து ரூ. 200க்கு தான் வித்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, வெலங்கா மீனு. இதுவும் வந்து செம டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து கிலோ 250, 300ன்னு வித்துட்ருக்காங்க. இதுதான் வந்து பால் சுறா. இந்த பால் சுறா ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 200 தான். இந்த குட்டி மீன்
இருக்கு இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 120 தான் சொன்னாங்க. ஸோ நெறைய டைப் ஆஃப் மீன் இருக்கு. எங்களுக்கு வேணுங்கிற மீனெல்லாம் வந்து நாங்க வாங்கிட்டு அப்படியே கடகடன்னு வெளிய வந்துட்டோம். இது என்ன ஒரு பிரச்சனைன்னா, இங்க வந்து நம்ம அப்படியே வாங்கிடுவோம். என்னென்ன மீன் வேணுமோ ஆசைப்பட்டு வாங்கிடுவோம். பட் வந்து நமக்கு கிளீன் பண்ண தெரியாதே! அதனாலேயே வந்து நம்ம வருத்தப்பட தேவையில்ல. ஏன்னா வெளிய வந்தோனயுமே கிளீன் பண்றதுக்கு வந்து அதுக்குன்ட்டு ஆள் இருக்காங்க. சின்ன மீன் வந்து கிளீன் பண்றதுக்கு ரூ. 30யும், பெரிய மீன் கிளீன் பண்றதுக்கு ரூ. 20யும் இங்க வந்து சார்ஜ் பண்றாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங். வெயில் அடிக்குதேன்ட்டு அப்படியே கொஞ்சமா வெயில்ல ஒதுங்குனங்க. என்னங்க பண்றது? இங்க சுத்தியும் பார்த்தீங்கன்னா, மீன் கிளீன் பண்றவங்க தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீன் குழம்புக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே இங்கேயே வச்சிருக்காங்க. பக்கத்திலேயே வந்து கருவாடு. என்ன டைப் ஆஃப் கருவாடு வேணும்னாலும் இந்த அக்காவே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் மீன் வாங்கிட்டு போய் வீட்ல கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும், பக்கத்து கடையிலேயே வந்து கத்தி அதெல்லாம் வாங்கிக்கலாம். கத்தி, கொடுவா அந்த மாரிலாம் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம நான் மண் சட்டியில வைக்கணும், ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாலும், அதுக்கு பக்கத்து கடையிலேயே வந்து இந்த அக்கா வந்து எல்லாமே தேவையான பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஒரு டைமாவது வானகரம் மீன் மார்க்கெட் போய் பாருங்க. அப்புறம் அடிக்கடி அங்க தான் போவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே.